பெரியப்பா நீங்க வாயை தருங்க. என்னம்மா விசேஷம்? வாயை தருங்க. விசேஷம் என்னன்னு சொல்லு. நான் அம்மாவாக போறேன். அப்படியாம்மா? இப்ப உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கடவுள் உனக்கு நல்லதுதான் செய்வார்மா. கௌரி, சரசு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. இத கொண்டு வரமா? கௌரி, இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரமா. எதுக்கு மாத்திரை சாப்பிடுற? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் அம்மா ஆகிறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவ. நான் இதெல்லாம் செய்யறது ஏன் விருப்பத்தோட இல்ல. நீ என்ன சொல்ற? ஆமா பெரியப்பா, நான் ஆசைப்பட்ட நீலகண்ட நான் தாயாகிறது ஆசைப்படல. என் கர்ப்பத்தை கலைக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படி நான் என்ன அவருக்கு தப்பு பண்ணிட்டேன்? அவ அப்படி சொன்ன நீ அதை கேட்கணுமா என்ன? அவர் சொல்ற மாதிரி செய்யலன்னா என்ன துன்புறுத்துவாரு. நம்ம குடும்ப கௌரவத்தை நினைச்சு இத நான் யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா பெரியப்பா? அவர் வந்துட்டாரு. ஏய் ஏய் நீலகண்டா, கண்ணு குட்டி பசியில கத்துறப்போ தாய் மாட்டை கொண்டு வந்து பாலை கொடுத்து பசியை போக்குற நீ உன் வம்சத்தோட கொடியவை அழிக்க துணிஞ்சிச்சேடா. எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? மிண்டரியா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ பாரு, என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாளிகையில நடக்கவே கூடாது சொல்லிட்டேன். எதுக்காக இந்த நாடகம்? கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் புள்ள பெத்துக்க முடியாதவனு ஊருக்குள்ள என்ன பத்தி யாரும் பேசிடக்கூடாது. அதனாலதான் இல்லாத கருவை உருவாக்கி பொறுக்க இருந்த குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொன்னேன். இனிமே பெரியப்பா சொத்தை உங்க பேருக்கு எழுதி வைக்க மாட்டாருல்ல?